திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று விஷமத்தனமாக பிரச்சாரம் செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முருக பக்தர்களுடைய எழுச்சி. திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இது அரசியல் எழுச்சியாக மாறிவிடுமோ என்ற அச்சம் பிறந்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவின் நாத்திகவாத கருத்துக்கள், சனாதனம் குறித்து பேசியது, இந்து கடவுள்களை கிண்டல் செய்து பொன்முடி பேசியது, வைணவர்களையும் சைவர்களையும் கிண்டல் செய்து பேசியது, இவையெல்லாம் நினைவுபடுத்தப்படும். வாக்காளர்கள் மத்தியில் இதை நினைவுபடுத்தும் அதிமுகவும் பாஜகவும். ஒரு பாதுகாப்பு காரணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பாக நீதிமன்றத்தில் என்ன பாதுகாப்பு அவர்களுடைய கடமை, அந்த கடமையின் அடிப்படையில் தான் சில கிரைட்டீரியாஸ் விதிக்கிறாங்க, விதிமுறைகள் விதிக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. டூ வீலர்ல வர்றவங்க நம்பர் கொடுக்கணும்னு சொல்வீங்களா? பைத்தியக்காரத்தனமா இல்லையா இந்த மாதிரியான நிபந்தனைகள்? மதவாத அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு மதவாத அரசியலை எப்படி எடுபடும் அப்படிங்கிற மதவாத அரசியலை செய்து கொண்டிருப்பது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். மைனாரிட்டி தாஜா அரசியலை செய்து கொண்டு மெஜாரிட்டி இந்துக்கள் தான் அப்படின்ற போது இந்துக்களுடைய வாக்குகள் மெஜாரிட்டி இந்துக்களுடைய வாக்குகள் ஒன்றுபட்டு விடுமோ என்கிற அச்சம் திமுகவை இப்போது பீடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்துக்கள் நாத்திகவாதம் பேசுகிற கட்சி திமுக அப்படி என்பதை புரிந்து கொண்டு, அவர்களுடைய ஆன்மீக வேஷம் என்பது போலியானது என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சாரத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு கவலை பிறந்திருக்கிறது. பலன் அளிக்குமா இது? நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முருகன் மாநாடு, அது தொடர்பான பணிகளில் இந்து அமைப்பினர்லாம் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. 22ஆம் தேதி நடக்க போகுது. பட் ஆனால் அத்தகைய மாநாடு அப்படிங்கிறது ஒரு அரசியல் அல்ல, ஆன்மீகம் தான் சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் இல்லை மனப்பான்மையில் எதிர்கட்சிகள் இல்லை, திமுக உள்ளிட்ட கட்சிகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சிறுபான்மை தாஜா செய்கிறவர்கள். அதாவது பயங்கரவாதிகள் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் நாச வேலையில் ஈடுபடுகிற போது அதை பெரிதாக கண்டிக்க மாட்டார்கள். அதே அவர்கள் பிஎச்பியோ அல்லது பஜ்ரங் தள்ளாக இருந்தால் நாடு முழுவதும் ஒப்பாரி வைப்பார்கள். இது அவர்களுடைய சிறுபான்மை தாஜா அரசியல். அந்த அறுபடை வீடுகளில் புகழ்பெற்ற ஒருபடை வீடான திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று விஷமத்தனமாக பிரச்சாரம் செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முருக பக்தர்களுடைய எழுச்சி. அந்த மாநாட்டை கண்டு அரசாங்கம் ஆளுங்கட்சிக்கு கிளி பிடித்திருக்கிறது. திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இது அரசியல் எழுச்சியாக மாறிவிடுமோ என்ற அச்சம் பிறந்திருக்கிறது. அந்த அச்சம் ஆட்படைத்திருக்கிற காரணத்தால் தான் அந்த மாநாட்டிற்கு எத்தனை விதமான தடைகளும் சிக்கல்களும் ஏற்படுத்த முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இவர்கள் ரோட்ல கூட்டம் போடுறது, ஊர்வலம் போடுறது, கரண்ட்டை திருடுறது, இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற கட்சிகள் முருக பக்தர் மாநாட்டுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். ஏன் அந்த அச்சம் உங்களுக்கு? அது அரசியல் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல நடத்துவது இந்து முன்னணி. தமிழ்நாட்டுல இந்து எழுச்சி ஏற்படாது, பாஜக வளராது, இதெல்லாம் தானே டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க. காலையில எழுந்தா 3 தடவை 4 தடவை சொல்லிடுறீங்கல்ல. இதெல்லாம் உங்க பேட்டிகள்ல யாரா இருந்தாலும், அது திமுகவா இருந்தாலும், விசிகா இருந்தாலும், கம்யூனிஸ்டா இருந்தாலும், தமிழ்நாட்டில் மத வழி அரசியல் ஈடுபடாது, தமிழ்நாட்டில் பாஜக வளராது, இதான் சொல்லிட்டே இருக்கீங்களா மனப்பாடம் பண்ண மாதிரி. ஏன் பயப்படுறீங்க? முருக பக்தர்கள் மாநாடு நடத்ததை பார்த்து இந்து முன்னணிக்கு ஏன் முட்டுக்கட்டையெல்லாம் போடுறீங்க? ஏன்னா ஆன்மீக எழுச்சி உருவாகிவிடக் கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். உங்களுடைய நாத்திகவாதம் தோலுரிக்கப்படும். வரும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிச்சயமா தோலுரிப்பாங்க. தோலுரிக்காம இருக்க மாட்டாங்க. முருக பக்தர் மாநாட்டில் பேசாம கந்த சஷ்டி கவசத்தையும் ஆன்மீகத்தையும் பேசிட்டு விட்டுறலாம். தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவின் நாத்திகவாத கருத்துக்கள், சனாதனம் குறித்து பேசியது, இந்து கடவுள்களை கிண்டல் செய்து பொன்முடி பேசியது, வைணவர்களையும் சைவர்களையும் கிண்டல் செய்து பேசியது, இவையெல்லாம் நினைவுபடுத்தப்படும். வாக்காளர்கள் மத்தியில் இதை நினைவுபடுத்தும் அதிமுகவும் பாஜக. எலெக்ஷன் வரும்போது இதை நினைவுபடுத்துவீங்க, ஓகே, கரெக்ட் தான். ஆனா இப்போ ஒரு பாதுகாப்பு காரணம்
காரணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பாக நீதிமன்றத்தில் என்ன பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய கடமை சார், அவர்களுடைய கடமை. அந்த கடமையின் அடிப்படையில் தான் சில கிரைட்டீரியாஸ் விதிக்கிறாங்க, விதிமுறைகள் விதிக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. டூ வீலர்ல வரவங்க நம்பர் கொடுக்கணும்னு சொல்வீங்களா? பைத்தியக்காரத்தனமா இல்லையா இந்த மாதிரியான நிபந்தனைகள்? டூ வீலர்ல வரணும், உங்களுக்கு நம்பர் கொடுக்கணுமா ஸ்டேஷனுக்கு வந்து? என்ன ஜனங்களை வந்து முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த தடைகளை உடைத்தெறிந்து அந்த மாநாடு நடக்கும். உங்களால ஆனது பார்த்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? பல்லாயிரக்கணக்கானவர்கள் சாலையில திரண்டு போனா தடியால் அடிப்பீங்களா, துப்பாக்கியால சுடுவீங்களா? இது ஒரு மோசமான சர்வாதிகார போக்கை, காவல்துறை மூலம் அச்சுறுத்தும் போக்கை இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிறது. மக்கள் இதை நொறுக்கி எறிவார்கள். ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குது, இல்ல கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்னா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காவல்துறை தான். என்ன நான் என்ன கேட்கிறேன், காவல்துறை இத்தகைய நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டிய என்னது காவல்துறை? என்ன நான் என்ன கேட்கிறேன், மனோஜ் தங்கராஜ் பேசின வாதத்தை நீங்கள் பித்துக்குலைத்தனமான வாதம் மனோஜ் தங்கராஜ் பேசினது. பெங்களூர்ல நடந்த ஸ்டாம்பீடுக்கு இவர் சொல்றாரு, கோயில் திருவிழாவுக்கெல்லாம் கூடிடாதீங்க அப்படின்றார் மனோஜ் தங்கராஜ். மனோஜ் தங்கராஜுக்கு கந்தூரி விழாவுக்கும் வேளாங்கண்ணி விழாவுக்கும் இப்படி போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம், தெம்பு, திராணி மனோஜ் தங்கராஜுக்கு இருக்கா? சொல்லுவீங்களா? ஏன்னா ஓட்டு பிச்சை அரசியல் செய்யறீங்க மைனாரிட்டி கிட்ட, அதனால அரசு சொல்ல மாட்டீங்க. இந்துக்கள்னா இழிச்சவாயின்னு சொல்லுவீங்களா நீங்க? ஆகவே காவல்துறை விதிக்கிற நிபந்தனைகள் நியாயமற்றவை என்றால் மீண்டும் நீதிமன்றத்தில் முறையிடுவார்கள். அதையும் மீறி பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுச்சியோடு கூடுவார்கள். ஆன்மீக எழுச்சியை இந்த அரசால், இந்த சர்க்காரால் தடுக்க முடியாது. கனிமொழி அவர்கள், அரசியலில் வலிமை இல்லாதவர்கள் தான் கோவில்களையும் மதத்தையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அரசியலில் வலிமை இல்லாத அல்ல, அரசியல் வலிமையை நம்பாமல் மைனாரிட்டி தாஜா அரசியல் செய்பவர்கள் தான் இத்தகைய கருத்துக்களை உதிர்ப்பார்கள். அப்படிதான் அவங்க சொன்னதுக்கு பதில் எடுத்துக்கணுமா? ஓகே. ஏன்னா மதவாத அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு மதவாத அரசியலை எடுபடும் அப்படிங்கிற மதவாத அரசியலை செய்து கொண்டிருப்பது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மைனாரிட்டி தாஜா அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் மைனாரிட்டியை குறி வைக்கிறதுக்காக இது பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, மெஜாரிட்டி ஹிந்துக்கள் தான் அப்படின்ற போது ஹிந்துக்களுடைய வாக்குகள் மெஜாரிட்டி ஹிந்துக்களுடைய வாக்குகள் ஒன்றுபட்டு விடுமோ என்கிற அச்சம் திமுகவை இப்போது பீடிக்க தொடங்கி இருக்கிறது. அவ்வாறான அச்சம் உருவாகி இருப்பது நல்லது. ஹிந்துக்கள் நாத்திகவாதம் பேசுகிற கட்சி திமுக அப்படி என்பதை புரிந்து கொண்டு, அவர்களுடைய ஆன்மீக வேஷம் என்பது போலியானது என்பதை புரிந்து கொண்டு பாடம் புகட்டுவார்கள் என்று பாரதிய ஜனதா எதிர்பார்க்கிறது. அந்த பிரச்சாரத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு கவலை பிறந்திருக்கிறது. பலன் அளிக்குமா இது? நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே, ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். பல்வேறு கருத்துக்களை தற்போது வரைக்கும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.